பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பெண்களை பாராட்டினாங்க. அக்காலத்தில் சில பெண்கள் கணவன் இறந்து போயிருப்பாங்க. கணவன் இறந்தா மார்க்கத்தில் மறு திருமணத்திற்கு அனுமதி இருக்குது, மறு திருமணம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணுனா இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்களோ தெரியலையே, அதற்காக வேறு காரணங்களுக்காக இல்லை, குழந்தைகளுக்காக மறு திருமணம் செய்யாமல் இருந்தால் அந்த பெண்களை நபி ஸல்லல்லாஹு பாராட்டினாங்க. சொன்னாங்க, அன வம்ராஅத்துன் ஸஃபாஉல் ஹத்தைன், நானும் குழந்தைகளை வளர்ப்பதில், குழந்தைகளை வளர்த்து ஆணாக்கிறதில்ல, தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து கன்னங்கள் எல்லாம் கருத்து போன பெண்மணி இருக்கிறாரே, அந்த பெண்ணும் நானும் நாளை சொர்க்கத்தில் கஹாத்தைன், இந்த 2 விரல்களை போல் அப்பெண்மணி எனக்கு நெருக்கமாக அருகில் இருப்பதாக சொன்னான். எல்லாம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டியதான். குழந்தைகளை அக்கறை செலுத்துவதை பெருமானார் ரொம்ப பாராட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சச்சா மகள் தான் உம்முஹானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹானி அவர்கள் விதவையான போது அவங்கள நிக்கா செய்ய ஆசைப்பட்டாங்க. விதவை பெண்களுக்கு தான் பெருமானார் வாழ்வு கொடுத்தாங்க, அதுக்கு தான் நிக்காவும் செஞ்சாங்க. இப்போ உம்முஹானிட்ட சொன்னாங்க, அவங்க அபூ தாலிபுடைய மகள் தான், நான் உங்களை நிக்கா செய்கிறேன்னு சொல்லி. உம்முஹானி சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒருவர் கணவராக கிடைக்க எவ்வளோ பாக்கியம், ஆனால் எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினச்சா உங்கள் கடமையை செய்ய முடியாது, உங்களுடைய கடமைகளை செஞ்சால் இந்த குழந்தைகளுடைய ஹக்கு பாலா போயிடும், அதனால் நான் மறு திருமணத்தை விரும்பலைன்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைஷிகளில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, ஒட்டகத்தில் பயணம் செய்த குறைஷி பெண்களில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் தங்களுடைய கணவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலும் சிறந்தவர்கள். கணவனுடைய போன பயான்ல அதையும் சொன்னேன், கணவனுடைய செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி 2 தன்மை சொன்னாங்க பெருமானார். சிறந்த பெண்களுக்கு உதாரணம் கணவனுடைய செல்வத்தை பாதுகாப்பாங்க. 2வதா சொன்னாங்க, குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதில் ரொம்ப ரொம்ப அவங்க குழந்தைகள் மீது பரிவு காட்டுவாங்க. அந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய இளமையை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க, திருமணமே செய்யாமல் குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பதாக சொன்னாங்க. அருமையான தாய்மார்களே, இதை நாம் சொல்ல வந்த நோக்கம், குழந்தைகள் விஷயத்தில் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தான் மறுமையில் பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது. இந்த குழந்தைகளுடைய தர்பியத்தில் நாம் எங்கே அக்கறை செலுத்துகிறோம், குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்கள் விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோமா? கிடையாது இல்லையா?